ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மைய அரைக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைக்கும்பொழுது தண்ணி எனக்கு தேவைப்படலை. உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு அதை நல்லா மசிச்சு மாவில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கோஸு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒன்றரை கைப்பிடி கோஸு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஒரு ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், பொடி பொடியாக நறுக்கினதை. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். இப்போ கலக்கும்போது சால்ட்டு மறுபடியும் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம இதை சூடாக ஊற்றி எடுத்து பரிமாற போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நான் சின்ன பேனில் தான் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட இந்த பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை கல்லில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இதை. இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு ஊற்றி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது டயட்டு நல்லா மெயின்டைன் ஆகும். ஈவினிங்கில் பசங்க ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி காலையிலே அரிசி ஊற வச்சுட்டாக்கா ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி அரைச்சி சூடாக ஊற்றி கொடுக்கும்போது பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.